ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். ஃப்ரெண்ட்ஸ், நான் 10ஆம் வகுப்பில் அறிவியல் புத்தகத்தில் இயக்க விதிகள் அப்படிங்கிற ஒரு பாடம் இருக்குங்க. இந்த பாடத்துலேருந்து இன்றைக்கி நம்ம லைன் பை லைன் கொஷின் பார்க்க போகிறோம். அதிகமான கேள்வியெல்லாம் கிடையாது, வெறும் 75 கேள்வி தான் இருக்குது. இதை நல்லா பார்த்து வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக தேர்வில் வரும். ஃபஸ்ட்டு கேள்வியை பாருங்கள். அறிவியல் பூர்வமாக விசை என்பதை விளக்கும் 3 இயக்க விதிகளை உருவாக்கியவர் யார்? அறிவியல் பூர்வமாக விசை என்பதை விளக்கும் 3 இயக்க விதிகளை சொன்னவர் சர் ஐசக் நியூட்டன். அடுத்த கேள்வியை பாருங்கள். விசையின் திருப்புத்திறன் செயல்பாடு இல்லாதது. விசையுடைய திருப்புத்திறன் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் இருக்குங்க. இந்த கான்செப்ட் எங்கே அப்ளை ஆகலைன்னு கேட்டிருக்காங்க. பற்சக்கரங்கள், கியர்ஸ், பஸ்ஸுடைய கீர் இருக்குல்ல, பஸ்ஸுடைய கீர் பாக்ஸு, காருடைய கீர் பாக்ஸு, அங்கே விசையுடைய திருப்புத்திறன் பயன்படுது. ஏற்ற பலகை, சீசா பிளே, அதில் பயன்படுத்துகிறாங்க. திருப்பு சக்கரம், ஸ்டேரிங் வீல், அதில் பயன்படுத்துகிறாங்க. ராக்கெட்டில் பயன்படுத்துறது இல்லை. ஸோ பார்த்துக்கோங்க, விசையுடைய திருப்புத்திறன் எங்கெல்லாம் பயன்படுது? கீர்ஸில் பயன்படுது, சீசா பிளேயில் பயன்படுது, ஸ்டேரிங் வீலில் பயன்படுது. அடுத்த கேள்வியை பாருங்கள். பொருள் ஒன்றின் மீது செயல்படும் விசையானது அந்த பொருளின் உந்த மாறுபாடு வீதத்திற்கு நேர்த்தகவில் அமையும். மேலும் இந்த உந்த மாறுபாடு விசையுடைய திசையிலேயே அமையும் என்று கூறும் விதி என்ன? இதை பற்றி கூறும் விதி நியூட்டனுடைய 2வது இயக்க விதி. நியூட்டனுடைய 2வது இயக்க விதி. அடுத்த வினா பாருங்க. விசையின் எண் மதிப்பை அளவிட உதவும் விதி என்ன? ஒரு விசை இருக்குது, அந்த விசையுடைய எண் மதிப்பு, அதனுடைய மதிப்பு என்னங்கிறத தெரிஞ்சுக்க நம்ம என்ன விதியை பயன்படுத்துகிறோம்? நியூட்டனுடைய 2வது விதியை தான் பயன்படுத்துகிறோம். நியூட்டனின் 2வது விதி. அடுத்த வினா பாருங்கள். விசையின் விதி என்று அழைக்கப்படும் விதி என்ன? எந்த விதியை விசையுடைய விதின்னு சொல்கிறோம்? எந்த விதியை விசையின் விதின்னு சொல்கிறோம்? இதுக்கான விடை நியூட்டனின் 2வது விதி. நியூட்டனின் 2வது விதியை விசையின் விதின்னு சொல்கிறாங்க. அடுத்த வினா பாருங்கள். சரியான கூற்றை கண்டறிக. இதற்கான பதில் விசையின் எஸ்ஐ அலகு நியூட்டன், விசையின் சிஜிஎஸ் அலகு டைன். இரண்டுமே சரிங்க. எஸ்ஐ அலகுன்னா நியூட்டனில் சொல்லுவாங்க, சிஜிஎஸ் முறையில் டைன் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்த வினா பாருங்கள். சரியான கூற்றை கண்டறிக. இதற்கான விடை ஒரு நியூட்டன் அப்படிங்கிறது 1 கிலோகிராம் மீட்டர் வினாடி -2. ஒரு நியூட்டன் அப்படின்னா 1 கிலோகிராம் மீட்டர் வினாடி -2. ஒரு டைன் என்பது 1 கிராம் சென்டிமீட்டர் வினாடி -2. ஒரு நியூட்டன் என்பது 10⁵ டைனுக்கு சமம். இங்கே விடைனா எல்லாமே சரிங்க. அடுத்த வினா பாருங்கள். ஒவ்வொரு விசைக்கும் சமமான எதிர்விசை உண்டு. விசையும் எதிர்விசையும் எப்பொழுதும் இருவேறு பொருட்கள் மீது செயல்படும் என்று கூறும் விதி என்ன? ஒவ்வொரு விசைக்கும் சமமான விசை உண்டு அப்படின்னா அது நியூட்டனுடைய 3வது விதி. அடுத்த வினா பாருங்கள். பறவைகள் வானில் பறக்க காரணம் என்ன? பறவை வானத்தில் பறக்குது, அதுக்கு காரணம் நியூட்டனுடைய 3வது விதி. பறவை ஒரு விசையை காற்றின் மீது அழுத்துது, காற்று பறவை மேலே ஒரு விசையை செலுத்துது. ஸோ இங்கே பயன்படுத்துறது நியூட்டனுடைய 3வது விதி. அடுத்த வினா பாருங்கள். நீச்சல் வீரர் நீந்த காரணம் என்னங்க? நீச்சல் வீரர் நீந்த காரணம் நியூட்டனுடைய 3வது விதிங்க. நீச்சல் வீரர் தண்ணியை பின்னோக்கி தள்ளுறாரு, தண்ணி அவரை முன்னோக்கி தள்ளுது. அடுத்த வினா பாருங்கள். துப்பாக்கி சுடுதலில் குண்டு வெடித்த பின் துப்பாக்கி பின்னோக்கி நகர காரணம் என்ன? துப்பாக்கியை வச்சு ஒருத்தர் சுடுறாரு, குண்டு முன்னாடி போகும், அதே நேரம் துப்பாக்கியும் பின்னோக்கி தள்ளப்படும், அவர் அப்படியே கொஞ்சம் தடுமாறுவார். இதுக்கு காரணமும் நியூட்டனுடைய 3வது விதி தான். அடுத்த வினா பாருங்கள். ஒரு பொருள் தன்னுடைய நிலை மாற்றத்தினை தவிர்க்க முயலும் தன்மைக்கு பெயர் என்ன? ஒரு பொருள் தன்னுடைய நிலை மாற்றத்தினை தவிர்க்க முயலும் தன்மை நிலைமம் என்று அழைக்கப்படுகிறது. நிலைமம். அடுத்த வினா பாருங்கள். பேருந்தோ மகிழுந்தோ திடீரென அவை நிறுத்தப்படும் பொழுது பயணிகள் முன்னோக்கி சாய காரணம் என்ன? அவங்க ஆல்ரெடி இயக்கத்தில் இருக்காங்க, அதே இயக்கத்தில் இருக்க ட்ரை பண்ணுறாங்க, அதனால தான் முன்னோக்கி சாயிறாங்க. அடுத்த வினா பாருங்கள். ஓய்வு நிலையில் உள்ள பேருந்து திடீரென நகரும் பொழுது உள்ளிருக்கும் பயணிகள் பின்னே சாய காரணம் என்ன? இது காரணம்
ஓய்வில் நிலைமம். அடுத்த வினா பாருங்கள். நீளம் தாண்டுதல் போட்டியில் உள்ள போட்டியாளர் தாண்டும் முன் சிறிது தூரம் ஓடுவதற்கு காரணம் என்ன? நீளம் தாண்டுதல் போட்டியில் ஒருத்தர் கலந்துக்கிறாரு. அவர் அங்கிருந்து குதிப்பாரான்னு கேட்டால் கிடையாது. அவர் கொஞ்சம் தூரம் ஓடி வந்து அப்புறம் அப்படியே ஜம்ப் பண்ணுவார். இதுக்கு காரணம் இயக்கத்தில் நிலைமம். இயக்கத்தில் நிலைமம். அடுத்த வினா பாருங்கள். ஓடும் மகிழுந்து. மகிழுந்துனா காரு. வளைவு பாதையில் செல்லும் பொழுது பயணிகள் ஒரு பக்கமாக சாய காரணம் என்ன? ஒரு கார் போயிட்டுருக்கு, டக்குன்னு ஒரு வளைவு பாதையில் திரும்புது, பேசஞ்சர்ஸ் ஒரு பக்கமாக சாய்வாங்க. அது காரணம் திசையில் நிலைமம். அடுத்த வினா பாருங்கள். கிளைகளை உலுக்கிய பின் மரத்திலிருந்து கீழே விழும் இலைகள் பழுத்த பின் பழங்கள் கீழே விழ காரணம். பழம் பழுத்துருச்சு, அந்த பழம் ஏன் கீழே விழுது? கிளைகளை உலுக்கின பிறகு ஏன் அந்த மரத்திலிருந்து இலைகள் கீழே விழுது? இது காரணம் ஓய்வில் நிலைமம். அடுத்த வினா பாருங்கள். பொருட்களின் நிலைமத்தையும் விளக்குவது. பொருட்களுடைய நிலைமத்தை பற்றி சொல்லக்கூடிய விதி என்ன? விசை அப்படின்னா நியூட்டனுடைய இரண்டாவது விதிங்க. நிலைமம் அப்படின்னா நியூட்டனுடைய முதல் விதி. நியூட்டனின் முதல் விதி நிலைமம் பற்றியது. அடுத்த வினா பாருங்கள். ஒரு பொருள் மீது செயல்படும் விசையின் தாக்கத்தை எதன் மூலம் அளவிடலாம்? ஒரு பொருள் மேலே ஒரு விசை செயல்படுது, அந்த விசையுடைய தாக்கம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத நம்ம எப்படி அளக்கலாம்னா நேர்கோட்டு உந்தம் மூலமாக அளக்கலாம். நேர்கோட்டு உந்தம். அடுத்த வினா பாருங்கள். இயங்கும் பொருளின் நிறை மற்றும் திசைவேகத்தின் பெருக்கல் பலன் எதற்கு சமம்? ஒரு பொருளுடைய நிறை எடுத்துக்கிறோம், அந்த பொருளுடைய திசைவேகத்தை எடுத்துக்கிறோம், இரண்டையும் பெருக்கிறோம். பெருக்குனா நமக்கு என்ன கிடைக்குங்க? பெருக்குனா அந்த பொருளுடைய உந்தம் கிடைக்கும். உந்தம். நிறையும் திசைவேகத்தையும் பெருக்குனா உந்தம் கிடைக்கும். அடுத்த வினா பாருங்கள். விசையின் எண் மதிப்பு எதனால் அளவிடப்படுகிறது? விசையுடைய எண் மதிப்பு அல்லது விசையின் மதிப்பு உந்தத்தால் அளவிடப்படுகிறது. உந்தத்தால் அளக்கப்படுகிறது. அடுத்த வினா பாருங்கள். சரியான கூற்றை கண்டறிக. இதற்கான விடை உந்தத்தின் எஸ்ஐ அலகு கிலோகிராம் மீட்டர் வினாடி -1 ஆகும். உந்தத்தின் சிஜிஎஸ் அலகு கிராம் சென்டிமீட்டர் வினாடி -1 ஆகும். இங்கே பார்த்தீங்கன்னா கூற்று இரண்டுமே சரிதாங்க. உந்தத்துடைய எஸ்ஐ அலகு கிலோகிராம் மீட்டர் வினாடி -1, சிஜிஎஸ் அலகு முறையில் கிராம் சென்டிமீட்டர் வினாடி -1 சொல்லுவாங்க. அடுத்த வினா பாருங்கள். ஒவ்வொரு பொருளும் புறவிசை ஏதும் செயல்படாத வரையில் தமது ஓய்வு நிலையிலோ அல்லது சீராக இயங்கிக் கொண்டிருக்கும் நேர்கோட்டு நிலையிலோ தொடர்ந்து இருக்கும் என்று கூறும் விதி என்ன? நியூட்டனுடைய முதல் விதி. அந்த பொருளுடைய நிலையை மாற்றிக்கொள்ளாத தன்மை தான் நிலைமம். நிலைமத்தை பற்றி சொல்லக்கூடிய விதி நியூட்டனின் முதல் விதி. அடுத்த வினா பாருங்கள். எந்த விதி விசையினை வரையறுக்கிறது? விசைனா என்ன அப்படின்னு சொல்லக்கூடிய விதி நியூட்டனுடைய முதல் விதி. நல்லா கவனிங்க. விசையின் விதி அப்படின்னா இரண்டாவது விதி. ஆனால் விசைனா என்ன இது சொல்லக்கூடிய விதி நியூட்டனுடைய முதல் விதி. அடுத்த வினா பாருங்கள். சரியான கூற்றை கண்டறிக. இதற்கான பதில் ஒரு பொருள் மீது பல்வேறு விசைகள் செயல்படும் பொழுது அவற்றின் மொத்த விளைவை ஏற்படுத்தும் ஒரு தனித்த விசை தொகுபயன் விசை எனப்படும். பொருள் சமநிலையில் உள்ள பொழுது தொகுபயன் விசையின் மதிப்பு சுழி ஆகும். இப்போ ஒரு பொருள் இருக்குன்னு வைங்க. இந்த பொருள் மேலே பல்வேறு விசைகள், இங்கொரு விசை, இங்கொரு விசை, இங்கொரு விசை செயல்படுது. இந்த விசைகள் செயல்பட்டு ஏதோ ஒன்று பண்ணுது. பண்ணாதான் அதை தொகுபயன் விசை சொல்கிறாங்க. ஒரு பொருள் சமமாக இருக்குது அப்படின்னா அந்த தொகுபயன் விசையின் மதிப்பு சுழி, அதாவது 0 ஆகும். இரண்டுமே சரி என்பதுதான் ஆன்சர். அடுத்த வினா பாருங்கள். கதவுகளில் கைப்பிடி எப்பொழுதும் கதவின் விளிம்புக்கு அருகில் பொருத்த காரணம் என்ன? கைப்பிடியை பார்த்தோம்னா கதவுடைய விளிம்புக்கு பக்கத்தில் வச்சுருப்பாங்க. இதுக்கு காரணம் விசையுடைய சுழல் விளைவு. அடுத்த வினா பாருங்கள். சுழல் விளைவினை எதன் மூலம் அளவிடலாம்? சுழல் விளைவை திருப்புத்திறன் மூலமாக அளவிடலாம். சுழல் விளைவு அப்படிங்கிறத திருப்புத்திறன் மூலமாக அளவிடலாம். அடுத்த வினா பாருங்கள். விசையின் திருப்புத்திறனின் எஸ்ஐ அலகு என்ன? விசையின் திருப்புத்திறனின் எஸ்ஐ அலகு நியூட்டன் மீட்டர். நியூட்டன் மீட்டர். அடுத்த வினா பாருங்கள். சரியான கூற்றை கண்டறிக. இதற்கான விடை இரு சமமான இணை விசைகள் ஒரே நேரத்தில்
ஒரு பொருளின் இருவேறு புள்ளிகளின் மீது எதிரெதிர் திசையில் செயல்பட்டால் அவை இரட்டை விசைகள் அல்லது இரட்டை எனப்படும். இது சரிதாங்க. இரண்டு சமமான விசை செயல்படுது, ஆனால் எதிரெதிர் திசை செயல்படுது. அப்படி செயல்பட்டால் அதை இரட்டைன்னு சொல்லுவாங்க அல்லது இரட்டை விசைன்னு சொல்லுவாங்க. இரட்டைகள் ஒரே நேர்கோட்டில் செயல்படாது. இதுவும் சரிதாங்க. பார்த்தீங்கன்னா கூற்று இரண்டும் சரி என்பது ஆன்சர். அடுத்த வினா பாருங்கள். இரட்டைகளின் தொகுபயன் விசை மதிப்பு என்ன? இரட்டைனா என்னன்னு பார்த்தோம். எதிரெதிர் திசையில் செயல்படுன்னு பார்த்தோம். இங்கே ஒரு ஃபோர்ஸ் இருக்குது, இந்த திசையில் செயல்படுது. இங்கே ஒரு ஃபோர்ஸ் இருக்குது, இந்த திசையில் செயல்படுது. அப்போ அந்த பொருள் நகருமான்னு கேட்டால் நகராது. அப்போ இரட்டையுடைய தொகுபயன் விசை மதிப்பு சுழி, அதாவது 0. அடுத்த வினா பாருங்கள். இரட்டை எந்த விளைவை ஏற்படுத்தும்? இரட்டை என்பது எந்த விளைவை ஏற்படுத்தும்? சுழல் விளைவை ஏற்படுத்தும். இரட்டை என்பது சுழல் விளைவை ஏற்படுத்தும். அடுத்த வினா பாருங்கள். நீர்க்குழாய் திறத்தல் மற்றும் மூடுதல். தண்ணி குழாயை நம்ம திறக்கிறோம், மூடுறோம். திருகுடைய சுழற்சி, திருகை நம்ம கலட்டுறோம் அல்லது டைட் பண்ணுறோம். பம்பரத்தின் சுழற்சி முதலானவை இரட்டையின் எதற்கு உதாரணம்? இங்கே நடக்கிறது எல்லாமே இரட்டையின் சுழல் விளைவு தான் நடக்குது. இரட்டையின் சுழல் விளைவு. அடுத்த வினா பாருங்கள். இரட்டையின் சுழல் விளைவு எப்படி அளவிடப்படுகிறது? இரட்டையுடைய சுழல் விளைவை நம்ம எப்படி அளக்கிறோம்? திருப்புத்திறன் மூலமாக அளக்கிறோம். திருப்புத்திறன் மூலமாக அளக்கிறோம். அடுத்த வினா பாருங்கள். சரியான கூற்றை கண்டறிக. இதற்கான விடை இரட்டையின் திருப்புத்திறனின் எஸ்ஐ அலகு நியூட்டன் மீட்டர். இரட்டையின் திருப்புத்திறனின் சிஜிஎஸ் அலகு டைன் சென்டிமீட்டர். இங்கே விடைன்னு பார்த்தா இரண்டுமே சரிதாங்க. கூற்று இரண்டும் சரி. இரட்டையின் திருப்புத்திறனின் எஸ்ஐ அலகு நியூட்டன் மீட்டர். இரட்டையின் திருப்புத்திறனின் சிஜிஎஸ் அலகு டைன் சென்டிமீட்டர். அடுத்த வினா பாருங்கள். பொருட்களின் சுழற்சி வலஞ்சுழியாக இருந்தால் வலது பக்கமாக அந்த பொருள் திரும்பினா திருப்புத்திறனின் திசை எப்படி இருக்கும்? பொருளுடைய சுழற்சி வலது பக்கமாக இருந்தால் திருப்புத்திறனின் திசை எதிர்குறியாக இருக்கும். மைனஸில் இருக்கும், எதிர்குறியாக இருக்கும். அடுத்த வினா பாருங்கள். பொருளின் சுழற்சி இடஞ்சுழியாக இருந்தால் இடது பக்கமாக அந்த பொருள் சுழலுதுன்னா திருப்புத்திறனின் திசை எப்படி இருக்கும்? நேர்குறியாக இருக்கும். வலது பக்கமாக திரும்பினா எதிர்குறி, இடது பக்கமாக திரும்பினா நேர்குறி. அடுத்த வினா பாருங்கள். சரியான கூற்றை கண்டறிக. இதற்கான விடை ஈர்பியல் அலகு விசையின் எஸ்ஐ அலகு கிலோகிராம் விசை ஆகும். ஈர்பியல் அலகு விசையின் சிஜிஎஸ் அலகு கிராம் விசை ஆகும். இரண்டுமே சரிதாங்க. கூற்று இரண்டுமே சரிதான். அடுத்த வினா பாருங்கள். மிக குறைந்த காலத்தில் மிக அதிக அளவு செயல்படும் விசைக்கு பெயர் என்ன? மிக குறைந்த காலத்தில் மிக அதிக அளவு செயல்படும் விசை கணத்தாக்கு விசை. கணத்தாக்கு விசை. அடுத்த வினா பாருங்கள். கணத்தாக்கு விசை ஜேயின் மதிப்பு விசை மற்றும் கால அளவின் எந்த பலனுக்கு சமமாக இருக்கும்? கணத்தாக்கு விசை என்பதை ஜே அப்படின்னு குறிப்பிடுவாங்க. இதை கண்டுபிடிக்கணும்னா விசையையும் காலத்தையும் எடுத்துக்கிட்டு இரண்டையும் நம்ம பெருக்கணும். இரண்டையும் பெருக்கணும்னா கணத்தாக்கு விசை நமக்கு கிடைக்கும். அடுத்த வினா பாருங்கள். கணத்தாக்கு என்பது எந்த மாறுபாட்டிற்கு சமமான அளவாகும்? கணத்தாக்கு அப்படிங்கிறது எந்த மாறுபாட்டிற்கான சமமான அளவு? உந்த மாறுபாட்டிற்கான சமமான அளவுங்க. கணத்தாக்கு அப்படிங்கிறதும் உந்த மாறுபாடு அப்படிங்கிறதும் சமம். அடுத்த வினா பாருங்கள். சரியான கூற்றை கண்டறிக. இதற்கான பதில் கணத்தாக்குடைய அலகு கிலோகிராம் மீட்டர் வினாடி -1. கணத்தாக்கின் அலகு நியூட்டன் வினாடி ஆகும். இரண்டுமே சரிதாங்க. இப்படியும் சொல்லலாம், இப்படியும் சொல்லலாம். கணத்தாக்குடைய அலகை கிலோகிராம் மீட்டர் வினாடி -1 சொல்லலாம், நியூட்டன் வினாடி அப்படின்னு சொல்லலாம். இரண்டுமே சரிதான். அடுத்த வினா பாருங்கள். பொருளின் மோதல் காலம் குறையும் பொழுது அந்த பொருள் மீது செயல்படும் கணத்தாக்கு விசையின் மதிப்பு என்னவாக இருக்கும்? ஒரு பொருள் மோதுதுங்க. மோதல் காலம், மோதும் காலம் குறைஞ்சா கணத்தாக்கு விசையின் மதிப்பு அதிகமாகும். ரெண்டுமே மாறி மாறி வருங்க. காலம் அதிகமானால் கணத்தாக்கு விசையின் மதிப்பு அதிகமாகும். காலம் குறைந்தால் கணத்தாக்கு விசை அதிகமாகும். காலம் அதிகரித்தால் கணத்தாக்கு விசை குறையும். அடுத்த வினா பாருங்கள். பொருளின் மோதல் காலம் அதிகமாகும் பொழுது
மோதும் காலம் அதிகமானால் அந்த பொருள் மீது செயல்படும் கனத்தாக்கு விசையின் மதிப்பு குறையும். அடுத்த வினா பாருங்கள். இருசக்கர வாகனத்தில் சுருள்வில் அமைப்புகளும் அதிர் உறிஞ்சிகளும் வைக்கப்பட காரணம் கனத்தாக்கு விசை அதிர்வுகளை குறைப்பதற்காக. கனத்தாக்கு விசை மதிப்பை குறைக்கணுங்கிறதுக்காக தான் டூ வீலரில் சஸ்பென்சர் வச்சுருக்காங்க. அடுத்த வினா பாருங்கள். கிரிக்கெட் விளையாட்டில் வேகமாக வரும் பந்தினை பிடிக்க விளையாட்டு வீரர் கையை பின்னோக்கி இழுக்க காரணம். நீங்கள் கிரிக்கெட் பார்த்துருப்பீங்கன்னா தெரியும். MS டோனி அவர் என்ன பண்ணுவார், பந்தை பிடிப்பார், டக்குன்னு பிடிச்ச உடனே கையை பின்னோக்கி கொண்டு போவார். இது காரணம் கனத்தாக்கு விசையின் அளவை குறைக்கணுங்கிறதுக்காக. அங்கே என்ன நடக்குது, மோதும் காலத்தை அவர் அதிகப்படுத்துகிறாரு, அதனால் விசையானது குறைகிறது. அடுத்த வினா பாருங்கள். புறவிசை ஏதும் தாக்காத வரையில் ஒரு பொருள் அல்லது ஒரு அமைப்பின் மீது செயல்படும் மொத்த நேர்கோட்டு உந்தம் மாறாமல் இருக்கும் என்று கூறும் விதி என்ன? புறவிசை ஏதும் தாக்காத வரைக்கும் ஒரு பொருள் அல்லது அமைப்பின் மீது செயல்படும் மொத்த நேர்கோட்டு உந்தம் மாறாமல் இருக்கும். இப்படி சொல்லக்கூடிய விதி நேர்கோட்டு உந்த அழிவின்மை விதி. அடுத்த வினா பாருங்கள். முக்கியமான வினா. ராக்கெட் ஏவுதலில் பயன்படுத்தப்படும் விதிகள் என்னென்ன? ராக்கெட் ஏவும் பொழுது பயன்படுத்தப்படும் விதிகள் 2 விதிகளை பயன்படுத்துகிறாங்க. நியூட்டனுடைய 3வது விதியையும் பயன்படுத்துகிறாங்க, நேர்கோட்டு உந்த அழிவின்மை விதியையும் பயன்படுத்துகிறாங்க. 2 விதி பயன்படுது. அடுத்த வினா பாருங்கள். ராக்கெட் காற்றில் வேகத்துடன் முன்னோக்கி பாய காரணம் என்ன? ராக்கெட்டு காற்றுல எப்படி பறந்து போகுது? இதுக்கான காரணம் நியூட்டனுடைய 3வது விதிங்க. அந்த ராக்கெட்டில் இருக்கிற வெப்பமான வாயுக்கள், அந்த வாயுக்கள் காற்றை அழுத்துது, பதிலுக்கு காற்று ராக்கெட்டை மேல் நோக்கி தள்ளுது. அடுத்த வினா பாருங்கள். ராக்கெட் உயரே செல்ல செல்ல அதன் திசைவேகம் படிப்படியாக அதிகரிக்க காரணம் என்ன? ராக்கெட்டை அனுப்பும் பொழுது ஸ்டார்டிங் ஸ்டேஜில் பார்த்தீங்கன்னா வேகம் குறைவாக இருக்கும், படிப்படியாக பார்த்தா அதனுடைய வேகம் அதிகமாகிட்டே போகும். இதுக்கான காரணம் நேர்கோட்டு உந்த அழிவின்மை விதி. அதாவது ராக்கெட்டில் ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன், ஒரு 1000 கிலோ எரிபொருள் இருக்குன்னா அது எரிய அதனுடைய எடை குறைஞ்சிக்கிட்டே வரும். எந்த அளவுக்கு ராக்கெட்டுடைய எடை குறையுதோ அந்த அளவுக்கு வேகம் அதிகமாகும். இதுதான் நேர்கோட்டு உந்த அழிவின்மை விதி. அடுத்த வினா பாருங்கள். அண்டத்தில் உள்ள ஒவ்வொரு துகளும் பிற துகளை ஈர்ப்பதை குறிப்பிடும் விதி என்ன? அண்டத்தில் இருக்கிற ஒவ்வொரு துகளும் பிற துகளை ஈர்க்கும் என்பதை சொல்லும் விதி நியூட்டனுடைய பொது ஈர்பியல் விதி. அடுத்த வினா பாருங்கள். சரியான கூற்றை கண்டறிக. இதற்கான பதில் ஈர்பியல் மாறிலி G இதன் மதிப்பு 6.674 பெருக்கல் 10⁻11 நியூட்டன் மீட்டர் ஸ்கொயர்டு கிலோகிராம் -2. இது கரெக்டுங்க. புவியீர்ப்பு முடுக்கத்தின் சராசரி மதிப்பு கடல் மட்டத்தில் 9.8 மீட்டர் வினாடி -2. இது ரொம்ப ரொம்ப முக்கியங்க, மனப்பாடம் பண்ணிக்கோங்க, டைரெக்டாகவே கேட்க வாய்ப்பு இருக்குது. புவியீர்ப்பு முடுக்கத்தின் சராசரி மதிப்பு 9.8 மீட்டர் வினாடி -2. அதாவது ஒவ்வொரு வினாடிக்கும் 9.8 மீட்டர் அதிகமாகலாம் குறையலாம். அப்போ இங்கே விடைன்னு பார்த்தீங்கன்னா கூற்று 2மே சரி. அடுத்த வினா பாருங்கள். புவியீர்ப்பு முடுக்கம் g இதன் மதிப்பு எதனை சார்ந்தது? புவியீர்ப்பு முடுக்கத்தின் மதிப்பு புவியுடைய ஆரம், பூமியின் ஆரத்தை சார்ந்தது. அடுத்த வினா பாருங்கள். புவியீர்ப்பு முடுக்கம் இதனுடைய மதிப்பு புவியில் அனைத்து இடங்களிலும் எப்படி இருக்கும்? புவியீர்ப்பு முடுக்கம் அப்படிங்கிறது பூமியுடைய அனைத்து பகுதியிலும் ஒரே மதிப்பாக இருக்காது, இடத்துக்கு இடம் மாறுபடும் என்பதுதான் சரி. இடத்துக்கு இடம் மாறுபடும். அடுத்த வினா பாருங்கள். புவியின் ஆரம் நிலநடுக்கோட்டு பகுதியில் அதிகமாக உள்ளதால் ஈர்ப்பு முடுக்கத்தின் மதிப்பு எப்படி இருக்கும்? அந்த புவியீர்ப்பு முடுக்கம்னு பார்த்தோம் இல்லையா, இதனுடைய மதிப்பு எதை சார்ந்தது? ஆரத்தை சார்ந்தது. ஆரம் நிலநடுக்கோட்டு பகுதியில் அதிகமாக இருக்குது. அப்போ இங்கே புவியீர்ப்பு முடுக்கத்துடைய மதிப்பு என்னவாக இருக்குங்க? குறைவாக இருக்கும். ஆரம் அதிகமானால் புவியீர்ப்பு முடுக்கத்தின் மதிப்பு குறைவாகும். அடுத்த வினா பாருங்கள். புவியின் துருவ பகுதியில் ஆர மதிப்பு குறைவாக உள்ளதால் ஈர்ப்பு முடுக்கம் எப்படி இருக்கும்? ஆரம் குறையுது, அப்போ ஈர்ப்பு முடுக்கம் அதிகமாக இருக்கும். அடுத்த வினா பாருங்கள். புவியின் தரைப்பகுதியிலிருந்து உயரே செல்ல செல்ல புவியீர்ப்பு முடுக்கம் எப்படி ஆகும்? தரையிலேருந்து மேல் நோக்கி போகிறீங்க, அப்போ ஈர்ப்பு முடுக்கம் என்ன ஆகுங்க? படிப்படியாக குறையும்.
அடுத்த வினா பாருங்கள், புவியின் ஆழத்திற்கு செல்ல செல்ல, இப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்க, கீழ் நோக்கி போகிறீங்க, அப்படி போக போக ஈர்ப்பு முடுக்கத்துடைய மதிப்பு என்னவாக இருக்குங்க? படிப்படியாக குறையும். நல்ல கவனிங்க, மேல் நோக்கி போனாலும் குறையும், கீழ் நோக்கி போனாலும் குறையும். அடுத்த வினா பாருங்கள், புவியின் மையத்தில் ஈர்ப்பு முடுக்கத்தின் மதிப்பு எப்படி இருக்கும்? நீங்கள் பூமியுடைய மையத்துக்கே போயிட்டீங்க, அங்கே ஈர்ப்பு முடுக்கம் எப்படி இருக்குங்க? அங்கே ஜீரோவாக இருக்கும், சுழியாக இருக்கும். அடுத்த வினா பாருங்கள், சரியான கூற்றை கண்டறிக. இதற்கான பதில், பொருளில் அடங்கியுள்ள பருப்பொருளின் அளவு நிறை எனப்படும். ஒரு பொருள் இருக்கிற சின்ன சின்ன துகள்கள், அந்த துகள்களை சேர்த்தனோம்னா அதைத்தான் நிறைன்னு சொல்கிறாங்க. நிறையின் அலகு கிலோகிராம். இது சரிங்க. ஒரு பொருளின் மீது செயல்படும் ஈர்ப்பு விசையின் மதிப்பு எடை எனப்படும். எடை வேற, நிறை வேற. எடையின் அலகு நியூட்டன். இதுவும் சரிங்க. இங்கே பார்த்தீங்கன்னா கூற்று இரண்டும் சரி என்பது ஆன்சர். நல்லா கவனிங்க, நிறையின் அலகு தான் கிலோகிராம், எடையின் அலகு நியூட்டன். எடையை கிலோகிராம்னு சொல்லக்கூடாது, சொன்னால் அது தப்பு. அடுத்த வினா பாருங்கள், எடை எப்பொழுதும் புவியின் டேஸ் நோக்கி செயல்படும். எடை அப்படிங்கிறது எப்பொழுதும் புவியுடைய மையத்தை நோக்கி செயல்படும். எடை என்பது பூமியுடைய மையத்தை நோக்கி செயல்படும். அடுத்த வினா பாருங்கள், எடையின் மதிப்பு இடத்துக்கிடம் எப்படி இருக்கும்? எடையுடைய மதிப்பும் இடத்துக்கிடம் ஒரே மதிப்பாக இருக்காது, இடத்துக்கிடம் மாறுபடும். அடுத்த வினா பாருங்கள், துருவ பகுதியில் பொருளின் எடை எப்படி இருக்கும்? ஒரு 5 கிலோ இருக்கிற பொருளை எடுத்துக்கிறீங்க, அந்த பொருளை துருவ பகுதிக்கு கொண்டு போகிறீங்க, அங்கே அதனுடைய எடை எப்படி இருக்குங்க? அங்கே அதிகமாக இருக்கும். 5 கிலோவாக இருந்தால் அங்கே 5.5 கிலோவாக கூட இருக்கலாம், அதிகமாகும். அடுத்த வினா பாருங்கள், நிலநடுக்கோட்டு பகுதியில் பொருட்களின் எடை எப்படி இருக்கும்? இப்போ அதே பொருளை நிலநடுக்கோட்டு பகுதிக்கு கொண்டு வரீங்க, அங்கே எடை எப்படி இருக்குங்க? அங்கே எடை குறைவாக இருக்கும். 5 கிலோ இருந்தது 4.5 கிலோவாக குறையும். அடுத்த வினா பாருங்கள், சரியான கூற்றை கண்டறிக. நிலவில் ஈர்ப்பு முடுக்கத்தின் மதிப்பு 1.625 மீட்டர் வினாடி -2 ஆகும். இது சரிதாங்க. பூமியில் 60 கிலோகிராம் நிறையுள்ள ஒருவரின் எடை 588 நியூட்டன் ஆகும். இதுவும் சரிதாங்க. கூற்று இரண்டுமே சரிதான். அடுத்த வினா பாருங்கள், தோற்ற எடை இழப்பு மற்றும் தோற்ற எடை அதிகரிப்பு நடைபெறாத இடம் எதுன்னு கேட்டிருக்காங்க. சில இடங்களில் உங்களுடைய வெயிட்டை குறைஞ்ச மாதிரியாகவும் அதிகமாக இருக்கிற மாதிரியும் நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்க. எங்கெல்லாம் அப்படி ஃபீல் பண்ணுவீங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. வேகமாக சுழலும் பெரிய ராட்டினம், அங்கே நம்ம ஃபீல் பண்ணலாம். ஊஞ்சல் ஆட்டத்தில் நம்ம ஃபீல் பண்ணலாம். உருண்டோடும் தொடர் வண்டியிலையும் நம்ம உணரலாம். சாலையில் பேருந்து திரும்புதல் இங்கே உணர முடியாது. இங்கே நம்ம திசைக்கான நிலைமத்தை தான் நம்ம உணர்வோம். அடுத்த வினா பாருங்கள், விண்வெளி வீரரின் எடை இழப்புக்கு காரணம் விண்வெளி வீரரின் முடுக்கம் விண்கல முடுக்கத்திற்கு எப்படி இருக்கும்? விண்வெளி வீரர் விண்வெளியில் மிதக்கிறாரு, அது காரணம் அங்கே காற்று கிடையாது, புவியீர்ப்பு விசை கிடையாது நம்ம சொல்கிறோம். ஆனால் அது உண்மையான்னு கேட்டால் தவறு. அவருடைய முடுக்கம் விண்கல முடுக்கத்திற்கு சமமாக இருக்கும். 2 பேருடைய முடுக்கமும் சமமாக இருக்கிறதுனால தான் அவர் தடையின்றி தானே விழும் நிலையில் இருக்கார். அடுத்த வினா பாருங்கள், விண்வெளி வீரரின் தோற்ற எடை மதிப்பு எப்படி இருக்கும்? விண்வெளி வீரருடைய தோற்ற எடை மதிப்பு அவர் ஃபீல் பண்ணுவார்ல, நம்முடைய வெயிட்டு அதிகமாக இருக்கா குறைஞ்சிருக்கா அப்படின்னு ஃபீல் பண்ணுவார்ல, எப்படி இருக்கும்னா சுழியாக இருக்கும். அவருடைய எடையே இல்லாத மாதிரி அவர் ஃபீல் பண்ணுவார். அடுத்த வினா பாருங்கள், அண்டத்தில் உள்ள விண்பொருட்களின் பரிமாணங்களை அளவிட பயன்படும் விதி என்ன? அண்டத்தில் இருக்கிற விண்பொருட்களுடைய பரிமாணத்தை தெரிஞ்சிக்க பயன்படும் விதி நியூட்டனுடைய ஈர்பியல் விதி. அடுத்த வினா பாருங்கள், புவியின் நிறை, பூமியுடைய நிறை, பூமியுடைய ஆரம், புவியீர்ப்பு முடுக்கம் முதலியனவற்றை துல்லியமாக கணக்கிட பயன்படும் விதி என்ன? பூமியுடைய நிறை என்னன்னு கண்டுபிடிக்கலாம், ஆரம் என்னன்னு கண்டுபிடிக்கலாம், புவியீர்ப்பு முடுக்கம் என்னன்னு கண்டுபிடிக்கலாம். இது எல்லாத்தையும் கணக்கிட பயன்படும் விதி நியூட்டனின் ஈர்பியல் விதி. அடுத்த வினா பாருங்கள், புதிய விண்மீன்கள் மற்றும் கோள்களை கண்டுபிடிக்க பயன்படும் விதி என்ன? எந்த விதியை வச்சு புதிய விண்மீன்களை கண்டுபிடிக்கிறோம், கோள்களை கண்டுபிடிக்கிறோம்? நியூட்டனுடைய ஈர்பியல் விதி தான். அடுத்த வினா பாருங்கள், விண்மீன்களின் நிறையினை அளவிட பயன்படும் விதி என்ன? ஒரு விண்மீன் இருக்குது, அந்த விண்மீனுடைய நிறை என்னன்னு நம்ம கண்டுபிடிக்கணும். எந்த விதியை பயன்படுத்துகிறோம்?
நியூட்டனுடைய ஈர்பியல் விதியை தான் பயன்படுத்துகிறோம். அடுத்த வினா பாருங்கள். தாவரங்களின் வேர் முளைத்தல் மற்றும் வளர்ச்சி புவியின் ஈர்ப்பு விசை சார்ந்து அமைகிறது. ஒரு தாவரத்துடைய வேர் முளைக்குது, அந்த தாவரத்துடைய வேர் வளருது. எப்படி வளருது? பூமியுடைய ஈர்ப்பு விசையை நோக்கி அது வளருது. இந்த நிகழ்வை விளக்க பயன்படும் விதி நியூட்டனுடைய ஈர்பியல் விதி தான் பயன்படுது. அடுத்த வினா பாருங்கள், கடைசி வினாங்க. இதோட இந்த பாடம் முடியுது. சரி, கடைசி கேள்வியை பாருங்கள். விண்பொருட்களின் பாதையினை வரையறை செய்வதற்கு பயன்படும் விதி என்ன? நியூட்டனுடைய ஈர்பியல் விதிங்க. இதை வச்சு ஒரு விண்பொருளுடைய பாதை என்னங்கிறத நம்ம கண்டுபிடிக்க முடியும். அடுத்த பாடத்திற்கான வீடியோ லிங்க்கு எண்டு ஸ்க்ரீன்லேயும் வந்திருக்கும். ஃபஸ்ட்டு கமெண்ட்லேயே நான் கொடுக்குறேன். அடுத்த வீடியோக்கான பாடத்தையும் நீங்கள் போய் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்த வீடியோவில் நம்ம தொடர்ந்து சந்திக்கலாம்.